இந்த ஃபர்னிச்சரோட ஹைட் வந்து 47 சென்டிமீட்டர்ஸ். இப்போ இந்த ஃபர்னிச்சரை யூஸ் பண்ணி சில இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் வேரியேஷன்ஸ் பார்க்கலாம். நேற்று ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதில் வந்து ஸ்டெப் ரிலேட்டடான ஒர்க் அவுட் தான். ஆனால் அது ஸ்டெப் ஹைட் வந்து கிட்டத்தட்ட ஒரு அப்ராக்சிமேட்லி 20 சென்டிமீட்டர்ஸ் ஹைட் தான். ஆனால் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 சென்டிமீட்டர் ஹைட்டில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபர்னிச்சரில் எக்ஸசைஸ் பண்ணும்போது, இந்த ஹைட்டில் எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அதிகமாக அடிஷனல் வெயிட்ஸ்லாம் தேவையில்லை. வெயிட்ஸ் வச்சு பண்ணால் அமேசிங் ரிசல்ட்ஸ் வரும். ஆனால் இந்த பயிற்சிகள்லாம் வந்து பேலன்ஸ் டிமாண்டிங். நம்ம வந்து காலிஸ்தனிக்ஸ் ஃபார்மட்லேயே பண்ணலாம். வெறும் பாடி வெயிட்டை மட்டும் யூஸ் பண்ணி நிறைய வேரியேஷன்ஸ் பண்ணலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும், அவ்வளோதான். இந்த ஸ்டெப்போட ஹைட் ஜாஸ்தியாக இருக்கனால இதில் கேலரி பர்னிங் வந்து பெட்டராக இருக்கும், ஹையராக இருக்கும். ஏன்னா வந்து ஒர்க் டன், நம்ம நிறைய ஒர்க் பண்ணி லெக் மசில்ஸ்லேருந்து நிறைய வந்து ஒர்க் அவுட்புட் கொடுத்தா தான் நம்ம வந்து மேலே அசெண்ட் ஆக முடியும், டிசெண்ட் ஆக முடியும், கேர்ஃபுல்லாக லேண்ட் ஆக முடியும். நிறைய கேலரி பர்னிங் இந்த மாதிரி ஹைட்டில் நம்ம ஒர்க் அவுட்ஸ் பண்ணும்போது அந்த ஸ்கோப் வந்து கண்டிப்பாக இருக்குது. இந்த வீடியோவில் இருக்கிற எக்ஸசைஸ் வேரியேஷன்ஸ்லாம் நம்ம லெக் நல்லா ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு, நம்ம பேலன்ஸ் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு, நம்ம கோர் வந்து ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு, ஈவன் ஃபேட் லாஸ், ஃபேட் பர்னிங், வெயிட் லாஸ், அத்லெட்டிக் எபிலிட்டிஸ், ஸ்போர்ட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன், இந்த ட்ரைசெப்ஸ் டிப்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி லெக்கை வைக்க தேவையில்லை. லெக்ஸை வந்து பெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி போயிட்டு வரதை விட ஓகே தான். பண்ணும்போது நம்மளோட ஃபுட் வந்து இந்த டோர் ரீஜன் இது வந்து சென்டரில் இருக்க மாதிரி பார்த்துக்கணும். இந்த எட்ஜுக்கு போகக்கூடாது. இந்த எட்ஜுக்கு போச்சுன்னா அந்த ஸ்டூல் வந்து டில்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த சென்டரில் தான் நம்ம லெக் இருக்கணும். ஸ்டேர் கிளைம்பிங் வித் வெயிட்ஸ், அதில் எப்படி இந்த கார்டியோ எஃபெக்ட் எப்படி டிரைவ் பண்ணுறது, அப்புறம் ஸ்டெப் ஒர்க் அவுட்ஸ்ல வந்து காலிஸ்தனிக் ஃபார்மேட்டில் எந்த மாதிரி வேரியேஷன்ஸ்லாம் பண்ணலாம், அது சம்மந்தப்பட்ட வீடியோஸ் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்ஸ்லாம் வந்து கமெண்ட் பாக்ஸில் இருக்குது, அதையும் பாருங்கள்.